இங்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். சபையில் அனைவரும் எழுந்திருந்து ஆராதனை முதல் பாடலாக இயேசுராஜை வழிகின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். திருத்துவத்துக்கு பின் 8ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்ப வசனம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. மேலும் உத்தமமானவர்களாய் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்க உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகள் நிறைந்தவர்களாய் ஆகி ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்கால ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வலிமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தனமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மித்தம் உமது பரிசுத்த ஆவி நேர்ந்தால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறவும். ஆமென். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளையும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. உன்னத துதி பாடல் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக.
சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, உம்முடைய சட்டங்களின் வழியிலும் உம்முடைய கட்டளைகளின் செயல்களிலும் எங்கள் இருதயங்களையும் உடல்களையும் வழிநடத்தி பரிசுத்தப்படுத்தி ஆளும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இதனால் உமது மிக பெரிய பாதுகாப்பினால் இங்கும் எப்போதும் நாம் உடலில் ஆத்துமாவிலும் காக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மூலம் பரிசுத்த ஆவியின் ஒருமைப்பாட்டிலும் வாழ்ந்து ஆளுகிறவர்களே, ஒரே தேவனாக இப்போதும் என்றைக்கும் இருக்கிறேன். ஆமீன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 28ஆம் வசனம் வரையிலும் பக்கம் 35. இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 28ஆம் வசனம் வரையிலும் பக்கம் 35. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பறவையாய் இருந்தது. ராகாலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகால் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவளிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பதே இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாக ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இது கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் பாடம் சங்கீதம் 25 மாறி மாறி வாசிக்கப்படும். கர்த்தரை தெரிந்து அவர் உடைய நாமத்தை பரிசுத்தம் ஆக்குங்கள். அவர் உடைய செய்கைகளை ஜனங்களை பிரஸ்தாப பாடுங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் உடைய பரிசுத்த நாமத்தை மெய்னமே பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் உடைய தாசன் ஆகிய ஆபிரகாமின் சந்ததியை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய யாக்கோபின் புத்திரரே. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரை நம் உடைய தேவன் ஆகிய
கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விலகும். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட அந்நியையும் என்றென்றைக்கும் நீட்டி இருக்கிறார். அதை யாக்கோபுக்கும் பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உடன் சுதந்திரமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையில் அமர்வோம். இன்றைக்கு வாசிக்கப்படும் புதிய ஏற்பாட்டின் பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் முடியும் வரை, பக்கம் 216. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இரு தயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவையாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்துமிருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கியுமிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்ததால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகளை எல்லாற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும்
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது கர்த்தருடைய வசனம்.
இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மெத்தியூ எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரை, பிறகு 44 52 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மெத்தியூ எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரை, பிறகு 44 52 வரை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தது. வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். வசனம் 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதகளை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வோம். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வார்த்தை மூலியமாய் அடியனோடு பிறரோடு பேசும் என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தை தியானமும் உன் கரத்தில் பிரதியாயிருக்க உன் கரத்தில் வேண்டுகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சற்று முன் படித்த சுவிசேஷத்தை பகுதியில் தான் நான் எடுத்து என் பிரசங்கத்தை பேச போகிறேன். இன்றைக்கி இந்த சுவிசேஷ பகுதியில் 7 காரியங்கள் இருக்குது. அதாவது மத்திய 13ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், 7 காரியங்கள் ஊமையாய் இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். எந்த அதிகாரத்திலையும் இல்லாதது மத்திய 13ல் 7 ஊமைகளாய் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் மற்ற அதிகாரத்தில் பார்க்கலாம், சுவிசேஷத்தில் 4 ஊமைகள் 3 ஊமைகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் 13ஆவது அதிகாரத்தில் பார்க்கும் போத அந்த முழுவதும் ஊமைகளாக சொல்கிறார் இயேசு. அதாவது எதை குறித்துனா பரலோக ராஜ்யத்தை குறித்து. அதாவது நம்ம இன்னைக்கு 5 காரியத்தை பார்ப்போம். முதலாவது கடுகு விதை, இரண்டாவது
மாவு, புளித்த மாவு. 3வது பொக்கிஷம். 4வது பேர்ல். 5வது வந்து நெட், வலை. இந்த 5 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த 5 சிறு காரியம் வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றார் ஊமையா. ஆனால் இந்த 5 காரியமும் பெரிய காரியத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதாவது ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது உங்களோட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். பரலோக ராஜ்யம்னா என்ன நம்மளோட புரிதல்? இதை நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம், எழுதிக்கலாம், இல்லை உங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். நம்மளோட ராஜ்யத்தில், நம்மளோட சிந்தையில் பரலோக ராஜ்யம்னா என்ன? அதாவது பார்க்கும்போது மத்தியு 13:24 யாரும் படிக்கலாம். வேறொரு ஊர்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த விதைன்னு பார்க்கும்போது அது வந்து நம்மளை காட்டுறது நம்ம எல்லாம். அதாவது நல்ல நிலத்தில் இயேசு நம்மளை கொண்டு வந்திருக்காரு. அதாவது நம்ம பார்க்க போனால் தாயின் கருவிலேருந்து அவர் நம்மளை தெரிந்து கொண்டவர். எதனால? அவரோட ராஜ்யத்தை கட்ட. அப்போ நம்மளுக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்காரு. அவரோட வார்த்தை மூலியமாய் நம்ம போய் சொல்லும் போத அவங்க விடுதலை ஆவாங்க, அவங்க சொஸ்தம் பெறுவாங்க, அவங்க கஷ்டங்கள்லாம் நீக்கிவிடும் ஒரு வார்த்தையினால. அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காரு? நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட பிரசன்னத்தில் நம்மளை ஆளுகை செய்ய வச்சிருக்காரு. அவரோட பிரசன்னத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னா நம்ம மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அவரை புரிந்து கொண்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஒரு படம், ஒரு சின்ன கதை. இங்கே வெளிச்சமாற ஒரு சின்ன கதை. என்னன்னா, ஒரு மரம், ஒரு காஞ்ச மரம் அந்த இடத்துல இருக்கு. ஒரு சின்ன நெருப்பு அந்த காஞ்ச மரத்தில் பற்றி அது அப்படியே காற்றுல போய் இன்னும் அது பக்கத்தில் இருந்த மரம்லாம், வில்லேஜ், அதாவது கம்பம்லாம் இருந்து அது பற்ற வச்சிருச்சு. ஒரு பெரிய ஃபயரே வந்துருச்சு. எதில் ஆரம்பிச்சிச்சு? ஒரு சின்ன நெருப்புனால, ஒரு மரவத்தினால, ஒரு காஞ்ச மரனால. ஆனால் பெரிய நெருப்பை கொடுத்துச்சு. ஆனால் இந்த கதையில் பார்க்கும்போது ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஒரு சின்ன மரத்தை வச்சு உடனே பற்ற வைக்கல, உடனே அந்த இடம் பற்றிக்கல. அதுக்கொப்ப ஆண்டவர் வேற காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு, காட்டுறாரு. என்னதுன்னா, ஒரு விதை. நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். 3 படம் அங்கே இருக்கு. முதலாவது ஒரு சின்ன விதை, இரண்டாவது அந்த விதையை விதைக்கிறாங்க, மூன்றாவது அந்த விதை மரமாய் காய்த்து குருவிகளுக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரு காட்சை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரியம், அடுத்ததாக பொறுமை. கடவுளோட ராஜ்யத்தில் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதாவது நம்ம பார்க்கும் போதா கிங்டம் ஆஃப் காட், கடவுளோட ராஜ்யம் ஒரு கடுகு போல ஒரு ஆரம்பம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம ஊழியம், நம்ம ஏதாச்சும் ஒரு பதவி கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? எங்களுக்கு பெரிய பதவி தான் வேணும், என்ன சிறு பதவியை தராங்க, என்ன இது தராங்க அது தராங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் இங்கே காட்டுறது இந்த ஊமை மூலியமா,
சிறு காரியத்திலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாரு. நம்ம எல்லா காரியத்துலேயும், வேலையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, ஒரு சிறு ஒரு சிறு காரணமாக ஆரம்பித்து அது பெரியதாக சொல்கிறார். அதாவது தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்படுவார். எங்கேயாச்சும் போட்டிருக்கா? நீங்கள் திமிரா இருங்க, உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் திமிரா இருக்கிறவங்கள கடவுள் கீழே போட்டுருவார். அதாவது கீழே இருக்கிறவர்களை மேலே ஆக்குவார். உதாரணத்துக்கு நம்ம தாவீது ராஜாவை பார்க்கலாம். தாவீது ராஜா ஒரு ஆடு மேய்த்தவன். ஆனால் கடவுள் அவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்ந்த ஒரு ராஜாவாக வைத்தார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அந்த விதை யார் கையில் இருந்துச்சு? தேவன் இடத்துல அந்த விதையா இருந்துச்சு. அந்த நிலம் தேவனா இருந்தார். அந்த நிலம் தேவனா இருக்கும் போத அந்த விதை வளர ஆரம்பிச்சிச்சு. பிரியமானவரே, இன்னைக்கு நமக்கு ஆரம்பத்தில் நம்ம தேவனோட கையில் இருக்க வேண்டும். தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போத தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எப்படி செய்வார்? அவரை விசுவாசிக்கணும், அவரோட ஜெபத்தில் இருக்கணும், அவரோட வார்த்தையை படிக்கணும். மிக முக்கியமானது கீழ்ப்படிதல். ஆண்டவரோட சமூகத்தில் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம எங்கே கீழ்ப்படிவோம்? நம்மளோட வேலையில் கீழ்ப்படிவோம். ஆனால் ஆலியான்னு வரும்போத கீழ்ப்படிதல் இருக்கா நம்மளுக்கு? நம்ம யோசிச்சு பார்த்தா மிக குறைவாக இருக்கும். நான் ஏன் கீழ்ப்படினோம்? நம்மளுக்கு மேலே போதுகர் இருக்காங்க, போதுகர் கீழே லீடர் இருக்காங்க, லீடர் கீழே மெம்பர்ஸ் அநேக பேர் இருக்கும். ஆனால் ஒருத்தர் மத்தியில் கீழ்ப்படிதல் இருக்குன்னு கேட்டால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த வசனத்தில் பார்க்கும் கீழ்ப்படிதல். அந்த விதை எப்படி கீழ்ப்படைந்தது அந்த நிலத்துக்கு? ஒரு நல்ல நிலம் இல்லைன்னா எப்படி அந்த விதை முளைச்சிருக்கும்? முளைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக பார்க்கும்போது அந்த தேவனோட ராஜ்யம் மிக ஸ்லோவாக வரும், பொறுமையாக, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நம்ம உடனே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. இப்போ ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம், உடனே அந்த மாற்றம் வராது. அந்த மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோ உண்மையாய் தேவனிடத்தில் இருக்கீங்க, எவ்வளோ உண்மையாய் தேவனுக்கு நெருக்கமாக இருக்கீங்க, அதாவது எவ்வளோ நேரம் தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறீங்க, அப்போதான் அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நல்லா வேலை செஞ்சு உங்கள் சூப்பர்வைசர் பார்க்குறாங்கள, உங்கள் பாஸ் பார்க்குறாங்க, இது நல்லா வேலை செய்யுது, உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்றுவாங்க. நீங்கள் நல்லா வேலை செய்யலைன்னா ப்ரமோஷன் ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம நினைக்கக்கூடாது, தேவனோட கிருபை இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் நடக்கும். தேவன் அப்படி சொல்ல கிடையாது. தேவன் அப்படி சொல்லியிருந்தா இந்த ஊமையை அங்கே சொல்லியிருக்க மாட்டார். ஒரு சிடுகு கடுகு போல. அப்போ அந்த இடத்துல நம்ம எல்லா விதத்துலேயும் பொறுமையாய் அவரோடு பயணம் பண்ணணும். அதாவது எப்படி? அவர் சமூகத்தில் நேரத்தை சமர்ப்பிக்கணும். அது நம்ம செய்யும் போத அந்த ரைட்டான டைம், ரைட்டான நேரத்துக்கு நம்ம தேவைகளை சரியாக சந்திப்பார். கடைசியாக பார்க்கும்போது அந்த இதில் கடவுளோட ராஜ்யம் ஒரு ஆசீர்வாதமாகவும் அடைக்கலமாக இருக்கிறது. அந்த மரத்தை பார்த்தது போல் ஒரு பெரிய மரம் எதுக்கு அடைக்கலமாக இருந்துச்சு? குருவிகளுக்கு. அதுங்களுக்கு ஒரு வீடு கட்டையோ அங்கே தங்கையும் ஒரு அடைக்கலமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த மரம் என்ன காட்டுதுன்னா, இயேசு நம்மக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கார்.
நம்ம தேவைகளை சந்திக்கிறதா இருக்காரு, நம்மளுக்கு உதவி செய்கிறதா இருக்காரு, நம்மளை அவரோட ராஜ்யத்தை வளர விடுறதா இருக்காரு. அவரோட ராஜ்யத்துக்கு நம்ம வளர்ந்து மற்றவங்களுக்கு ஒளியா இருக்காரு. அதாவது மற்றவங்களா யாரு? ஆண்டவர் அறியாதவருக்கு அன்பு காட்டுவரா. அதாவது அவர் காட்டுறாரு, அந்த மரமே நாம தான். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த மரமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா ஆண்டவரோட வார்த்தை. அதாவது மத்தேயு 13:23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல விதத்தை விதைக்கப்பட்டு நல்ல நிலத்தில், அதாவது நல்ல நிலனா என்ன? வேத வசனங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம்ம கையில் அந்த வசனம் இருக்கு. ஆனா எத்தனை பேர் அந்த வசனத்தை விசுவாசித்து பற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கோம்? அப்படி விசுவாசித்து பற்றி கொண்டு ஆண்டவர் தான் என் தேவன் அப்படின்னு போகும்போத நம்மளுக்கு நிச்சயம் என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த மரத்தை போல அவர் அடைக்கலமா இருக்காரு. அவரு நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் போத புளித்த மாவு. புளித்த மாவு நம்ம அந்த படத்துல பார்க்கலாம். அந்த மாவெல்லாம் ஒரு இடத்துல கொட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்திரீ அதை பிழைந்து 3 நாள் வச்சு அது என்னதாவது ஒரு ரொட்டியாகுது. அதே போல் தேவன் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போத அவர் சமூகத்துல அவர் நம்மளை மாற்ற இருக்கிறார். அதாவது முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கறதா இருக்கணும். வெளி தோற்றமா இல்லை. அநேகர் நேரத்துல நம்ம வெளி தோற்றமா தான் ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, சண்டே வந்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு, வர ஒரு வாரத்துக்கு என்னோட பொறுப்பு என்னன்னா என் வேலையில தான் கவனம் செலுத்தணும் தவிர ஆண்டவர் சண்டே அது எப்படின்னா அவுட் சைட் அப்பீரியன்ஸ் சொல்லுவோம். வெளி தோட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உலக தோட்டத்திலேயே இருக்கோம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா, அந்த புளித்த மாவு போல நம்ம இருக்க வேண்டும்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவரோட வார்த்தை வரும்போத நம்ம புது சாயலா மாற வேண்டும். அதாவது 2 கொரிந்தியன்ஸ் 5:17, 2 கொரிந்தியன்ஸ் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையது ஒளிந்து போய் புதியதாய் மாறினது. என்னது? நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த கிறிஸ்துவோட சிந்தை நமக்குள்ள வரணும். அப்படின்னா என்ன? அதாவது அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அது எப்படி நம்மளுக்கு வரும்? அதாவது பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால். சற்று முன் ரோமன்ஸ் படித்தோம், 8:26-27. ரோமன்ஸ் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்மளுக்கு யாரு இது ஆவியின் சிந்தையை அறிவார்? ஆவியானவர். நம்ம எல்லாத்துக்கும் ஆவியானவர் உண்டு. கர்த்தர்
சொல்லிட்டு போயிருக்காரு, அதிகாரமாக சொல்லிட்டு போயிருக்காரு. நான் போய் உங்களுக்கு போய் ஆவியானவரை கொடுப்பேன்னு. அப்போ அந்த ஆவியானவர் மூலியமா நம்ம பலவீனத்தை பலனா ஆக்குவார். அது எப்படி? தேவனோட வார்த்தையினால். நம்ம பார்க்கலாம், ஒரு மனுஷன், கொடூரமான மனுஷன், கொலை செய்த மனுஷன், கிறிஸ்துவங்களை பார்த்தா கொலை செய்த மனுஷன், கிறிஸ்துவங்களை பார்த்தா பிடிக்காத மனுஷன், எப்படி ஆண்டவர் அவனை மாற்றினது. அதாவது ஆக்ட்ஸ் 9ஆம் அதிகாரம் வசனம் 11. அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பவுல் அங்கே பார்த்தா ஜெபம் பண்ணுறாரு. அவர் எப்படி மாறினாரு? ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கடவுளோட ராஜ்யம் நம்ம இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு எவ்வளையா கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போத அவர் நம்மளை வழி நடத்துவார். அதாவது ஆதியாகமம் படித்தோம். ஆதியாகமம் 29:20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பாருங்க, 7 வருஷம் அந்த ஆடு மாடை மேய்த்திடுந்தான். இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனியில் 7 வருஷம் 8 வருஷம் வச்சா கஷ்டப்படுறோம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே யாக்கோபு 7 வருஷம் அதை மேய்த்திருந்தான். என்ன சொன்னால், எனக்கு 7 வருஷம் ஒரு சின்னோண்டு காரியமாக இருக்கு. எதனால? கடைசியாக பார்த்தா அவன் நேசித்தான். அவன் நேசித்தனால அவனுக்கு அந்த 7 வருஷம் ஒரு சுலபமான நாளாக இருந்துச்சு. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம முழு மனதோடு நேசிக்கும் போத நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும், மாற்றத்துக்கு ஆகும். அதாவது என்ன மாற்றம்னா, கடவுளோட அன்பை அதிகமாய் பார்ப்போம். கடவுளோட ரைச்சஸ்னஸ், நீதி ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். இந்த உலகத்தில் நீதி இல்லாத உலகத்தில், ஆனால் கடவுள்கிட்ட நம்ம நெருங்கும் போத அந்த நீதியான நல்ல நீதியை கடவுள் நம்மளோடு கொடுப்பார், நம்மளை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் போத ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்ன போல, எரேமியா 18:6 ஒரு குயவன் போல, ஒரு குயவன் களிமண்ணை எவ்வளவாக வளைப்பாரோ அதே போல் நாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போத அவர் வளைக்க இருக்கிறார். நம்ம பாவியாக இருக்கலாம், வேதத்தை படிக்காமல் இருந்திருக்கலாம், ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிடம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் போத அவர் நம்மளை வளைக்க நினைக்கிறார் அவரோட பாதைக்கு. அதாவது நம்ம பார்க்கலாம், ப்ரோவர்ப்ஸ் 16:3. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரயத்தனம் கர்த்தரால் வரும். நம்மளோட யோசனை நம்மளோடது, ஆனால் கடவுள் நம்ம யோசனையை மாற்றுறதாக இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவரை மாற்ற உள்ள தேவனாக இருக்கிறார். மாற்ற உள்ள தேவன் மட்டும் இல்லை, நம்மளை இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு மனுஷனை ஆக்க இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த இது பார்க்கும்போது ஒரு சின்ன புளித்த மாவு தான் எவ்வளோ அழகாக மனுஷனை மாற்றிச்சு. நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் நினைப்போம் மாற்றம் வராதான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
இன்னைக்கு மாற்றம் வரணும்னா நீ மாறணும். இன்னைக்கு நம்ம மாறாம ஏன் அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம், ஏன் அவங்க அது செய்ய மாட்டாங்க, இதை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மாற்றம் வர ஏன் நாம் செய்யக்கூடாது? அதாவது மாற்றம் வேண்டும்னா நாம் மாறணும். இன்னைக்கு வேத வசனம் நம்ம புரியணும்னா நாம் வேதத்தை படிக்கணும், நாம் கர்த்தரை புரிஞ்சிக்கணும். இதெல்லாம் செய்யாமல் நம்ம என்ன செய்வோம்? அநேக நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று வரும்போது தான் போதகரை தேடுவோம். போதகர் இன்னைக்கு எனக்கு ஜெபம் பண்ணுறீங்களா, எனக்கு அது செய்கிறீங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த மாற்றம் நம்பிக்கை இல்லையா? நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா ஒரு கேள்விக்குறியில் இருக்கும். ஆனால் இங்கே சத்தியம் சொல்லுது, நீ உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போத கர்த்தர் உன்னை கேட்க இருக்கிறார். ரோமன்ஸில் சற்று முன் படித்தபடி, நான் உனக்கு இருக்கேன், உன்னை எதிர்க்க யார் உண்டு? ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, குறைவு. ஏதாவது வரும்போது தான் கர்த்தர் அப்பா கண்ணுக்கு வந்து நிற்பார். இயேசுவே எனக்கு குணப்படுத்து, இயேசுவே எனக்கு இது செய், அதை செய். இயேசு என்ன இது என்ன இமெயிலா பட்டன் திறந்தோம் பட்டன் போகிறதுக்கு? நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வேணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நாம் இப்படியே தான் உட்காந்துருப்போம். உட்காந்த இடத்துல வருவோம் போவோம், நம்மளுக்கு கொடுத்த பொறுப்புகளை செய்ய மாட்டோம். மற்றவங்க செய்யட்டும், மற்றவங்க போட்டோம் அப்படின்னா பார்த்த மாதிரி அந்த விதையும் வளர்ந்துருக்காது, நல்ல ஒரு மரமாக அடைக்கலம் கொடுக்க, அந்த புளிச்ச மாவும் நல்ல ஒரு ரொட்டியாக கொடுத்துருக்காது. கடைசியாக பார்க்கும் போது இந்த 2 படம், முதலாவது பொக்கிஷம், இரண்டாவது பேர்ல், தமிழ் என்னது, முத்து. இந்த முத்து எங்கே கிடைக்கும்? ஆழத்து தண்ணிக்கு கீழே. யாராச்சும் போய் எடுக்க முடியுமா? முடியாது. பொக்கிஷமோ எங்கேயோ கொகைக்குள்ள கஷ்டமான இடத்துல. இந்த 2ம் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது 2ம் தேவனோட ராஜ்யத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ தேவனோட ராஜ்யம் எவ்வளோ கஷ்டமானது. ஆனால் அந்த கஷ்டமான காரியத்திலையும் ஆண்டவர் சுலபமான இதுதான் கொடுத்துருக்காரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறுவுத்துரு தருவேன். அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி? வேத வசனம், ஜெபம். நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு எது முக்கியமானதாக இருக்கு. அந்த இதில் பார்க்கும்போது அந்த பொக்கிஷக்காரன் ஒரு நிலத்தில் போய் பார்க்குறா, பொக்கிஷம் இருக்கு. அவன் எடுத்துட்டு போல, அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் வித்துட்டு அந்த பொக்கிஷத்தை சொந்தமாக்குறான். இன்னைக்கு நாம அந்த சூழ்நிலை நின்று கொண்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ராத்திரியோட ராத்திரி ஒரு 10 பேரை கூட்டு போயிட்டு பொக்கிஷத்தை மட்டும் எடுத்துக்கும். எதுக்கு நான் அந்த நிலத்தை எடுத்துக்கணும்? இன்னைக்கு நாம அதுதான் செஞ்சிருப்போம் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் அங்க சொல்றது அது இல்லை. முழுமையாய் நம்ம விடுதலை ஆகணும். எதுலேருந்து? பாவத்திலேருந்து. அப்புறம் ஆண்டவர் கூட முழுமையாய் ஒரு நல்ல உறவுகள் இருக்க வேண்டும். அதுதான் அங்கே வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தை நினச்சி என்ன ஆக போகுதுன்னு கவலைப்பட்டு இருக்கிறோம் தவிர, காணாத உலகத்தை, நம்மளுக்கு கொடுத்த உலகத்தை அதை நினைக்கிறதே இல்லை நம்ம வாழ்க்கையில். நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், கடவுளோட ராஜ்யம் தானே, நம்மளுக்கு அந்த இடம் இருக்கு,
நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு தான். ஆனால் எவ்வளைக்கு நிச்சயம் உண்டு? அது நம்ம எவ்வளைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோன்னு பொறுத்து தான். அந்த முத்து போல, அந்த முத்தம் அவன் பார்க்கல, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் போய் வித்துட்டான் அந்த முத்துக்காக. அவன் நினைச்சு பார்க்கல இந்த முத்து என்ன செய்யும். அவன் யோசிச்சானா யோசிக்கல நம்மளுக்கு தெரியாது, ஆண்டவர் அவன் சொல்ல. ஆனா அவன் ஒன்று யோசிச்சது, கடவுள் சொல்றது, அந்த முத்து விலை உயர்ந்ததா இருக்கு. அதாவது பிரியமானவர்களே, பரலோக நித்திய ராஜ்யம் விலை உயர்ந்ததா இருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில். அதாவது 2 கொரிந்தியன்ஸ் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதது நித்தியமானது. நீ காணப்படாதது தான் நம்ம தேட அலட்சியமாக இருக்கும். அதாவது ஆண்டவரோட ராஜ்யத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு கதை, தானியேல் 3ஆம் அதிகாரம். அதாவது இவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது இந்த 3 பற்றிக்கு, ஷாட்ராக், மேஷாக், அபினேகோ. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். தானியேல் 3:11-12. வேற யாராச்சும் படிக்கலாம், எடுத்தோங்க. தானியேல் 3 தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவனோ எரிகிற அக்கினிக்குள் நடுவில் போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. 12. பாபிலோன் மகாநாட்டில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாதா, மோஷா, அபிகேயோ என்னும் யூதரான மனுஷரை இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார். இந்த இடத்துல ஒரு கட்டளை போடுறாங்க. நெபுசத்நேச்சர் ராஜா, என்னை யார் வணங்கலையோ நான் தீ இதில் போட்டுருவேன்னு. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஷாட்ராக், மேஷாக், அபினேகோ, நான் தேவனை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், உறுதியாக இருந்தாங்க. நீ எங்கே வேணுமா போட்டுக்க, எனக்கு பயம் இல்லை, என் தேவன் பெரியவர். அது நம்ம எதில் பார்க்கலான்னா 17-25, அதே வசனம் 17-25. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதிகாரமாக அவர் சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அதே அதிகாரத்தில் சொல்ல முடியுமா? உலகத்துக்கு போகும்போத நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார், என்னை பாதுகாத்துக் கொள்வார்.
இந்த 3 காரியத்தை பார்க்கும் போது, இந்த 3 ஊமைகள் சொல்லும் போத அங்கே சீஷர்களுக்கு தான் சொன்னார். ஏன்னா சீஷர்கள் அங்கே கேட்கும் போத 3 வாரமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த காஸ்பலை. சீஷர்கள் கேட்கும் போத அவர்களுக்கு தான் கேள்வி கேட்டார்கள், எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லு. அப்போ இந்த காரியம்லாம் உடனே மாறல, தேவரோட ராஜ்யம் உடனே கட்டப்படலை. அதோட பாடுகள் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் சிலுவைக்கு போனார், சிலுவையில் அடிபட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்து மூலியமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கோம். எப்படி உட்காந்துருக்கோம்? சுலபமாக உட்காந்துருக்கோம், அவர் சொன்ன காரியத்தை செய்யாமல். நம்ம இன்னைக்கு இருக்கோன்னா அவரோட ராஜ்யத்தை சொல்ல. அவரோட ராஜ்யத்தை சொல்ல. இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் நம்மளுக்கு என்ன? கடவுளுக்கு நேரம் செலுத்தும் போத கடவுள் நம்மளை மாற்ற இருக்கிறார். கடவுளை இயேசு கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளும் போத அவர் நம்ம குறைவான இருக்கிற இடத்துல நிறைவாய் ஆக்க இருக்கிறார். அநேக நேரத்தில் கடவுள் ஒரு சின்ன காரியத்திலேருந்து ஆரம்பிப்பார். நம்ம எப்படின்னா கிவ் அப் பண்ணக்கூடாது. என்ன சின்னதுலேருந்து இருக்கே, ஐயோ நடக்குமா நடக்காதா அப்படி யோசிக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போத கர்த்தர் கடைசி வரைக்கும் செய்து முடிப்பார், எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். நம்ம நம்பணும். கடைசியாக நம்மளுக்கு ஒன்று தெரியணும், கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே. கடவுளை தவிர நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம மறக்கக்கூடாது, நம்ம மண்ணிலேருந்து வந்தோம், மண்ணிலேயே போயிடுவோம். ஆனால் கடவுள் நித்தியமான ஜீவன், நித்தியமான இடத்த நம்மளுக்கு வச்சிருக்காரு. கன்க்ளூஷன், முடிவரை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் குறைவாய், நேரமாய், தாமதமாய் வரும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நான் உண்மையாக நினைக்கும் போத, உண்மையாக கடவுளுக்குன்னு ஒப்பு கொடுக்கும் போத கடவுள் நம்மளை மாற்ற நினைக்கிறார். முதல்ல மரத்தை போல நம்மளை நல்ல கனிகள் போல வாழ வைப்பார். அதாவது சமாதானத்துக்குள்ள, கடவுளுக்குள்ள ஒரு சமாதானம், கடவுளுக்குள்ள ஒரு எவர்லாஸ்டிங் ஜாய், ஒரு சந்தோஷம், முடிவு பரிந்தும் சந்தோஷம். அதாவது கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரத்தோடு அறுப்போன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் நம்ம ஒன்று தான் செய்யணும் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம தேவனோட ராஜ்யத்தை தேடாமல் இருந்தோன்னா, தேவனோட வழியில் நடக்காமல் இருந்தோன்னா, நம்மளுக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவனோட ராஜ்யத்தை தேடும் போத ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது சங்கீதம் 1:2-3, இரவும் பகலும் தேவனோட வார்த்தையை தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். அப்போ இன்னைக்கு நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும்னா முதலாவது தேவனுக்கு இடத்த கொடுக்கணும்.
அதாவது நம்ம இருதயத்தை கொடுக்கணும். கடைசியாக ஆண்டவர் சத்தியத்தை சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் அவரோட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போத மத்திய 28:19-20 சொன்னது போல உலகம் எங்கேயும் போய் பிறரை சீஷராக்குங்கள், பிதா சுதன் பரிசுத்தாவினால் ஆசீர்வதிங்கள் தான் சொல்லியிருக்காரு. அதாவது பிறரை சொல்லலை, போதகரை மட்டும் சொல்லலை, லீடர்ஸை மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாம் பிறருக்கு ஒளியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜெபம் செய்யுமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இன்னைக்குள்ள வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 3 காரியம், விதை, கடுகு விதை, பொக்கிஷம், பொக்கிஷம், புளித்த மாவு, இந்த காரியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்து நீர் எங்களை மாற்ற நிற்கிறீர். ஆனால் நாங்களோ விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு விஷயம் எங்களை மன்னியும். இன்றைக்கு எங்கள் குறைவுகள் எங்கே இருந்தால் எங்களை மன்னித்த ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களோடு பேசும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை ஜனங்களோடு பேசியிருக்கணும் ஆண்டவரே. இது உமது வார்த்தை, எனது வார்த்தை இல்லை ஆண்டவரே. உமது வார்த்தை பலன் கொடுக்க நாங்கள் ஒளியாக இருக்க உம் கரத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக விசுவாசம் பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியின் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக
ஜெபம் செய்யுமாக. கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும், வழி நடத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும் தகப்பனே. கேட்ட பிரசங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டும் கருத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் நம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெயிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மூலம் வாக்காளரே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் திருச்சபைக்காகவும் எங்கள் திருச்சபைக்காகவும் பிரதம பேராயர் பிஷப் டாக்டர் ஸ்டீவன் சோக்காகவும் அவர்களுக்காகவும் எங்கள் திருமண்டலத்துக்காகவும் பேராயர் அவருக்காகவும் குறிப்பாக எங்கள் சபையின் போதகர் ரெவரன் ஏவியன் எல்வின் அவர் குடும்பத்துக்காகவும் ரெவரன் வின்சன் அபதுரை அவர் குடும்பத்துக்காகவும் ரெவரன் டிமோத்தி சாங் அவர் குடும்பத்துக்காகவும் மற்றும் லீடர்ஸ் சர்வர்ஸ் அவர்களுக்காகவும் இவர்களுடைய ஊழியத்தை அப்பா நம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முழு மனதோடு செய்ய ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க நீர்தான் உண்மையானவர் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எங்கள் இருதயத்தில் பேசும். உமது நாமத்தை அறிக்கையிட நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தை ஐக்கியப்படுவோம். உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமையில் உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும், உமது திருச்சபை பலப்படவும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் தேசத்துக்காகவும் எங்கள் தேசத்துக்காகவும் பற்பல நிலையில் அழைக்கப்பட்ட யாவருக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மலேசியா தேசத்தில் பல மக்கள் இருக்காங்க தகப்பனே. ஒருத்தர் அன்பு கூற கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ரேசிஸ் கொண்டு வர வாய்களை அடைத்து போடும் ஆண்டவரே. உம்மால முடியும் ஆண்டவரே. எல்லாமே இந்த தேசத்தின் பிள்ளைகளின் பார்க்க கிருபை செய்யும். தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஊற்றும் ஆண்டவரே. மலேசியா எக்கானமியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடும் ஆண்டவரே. கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டத்துலேருந்து விடுதலைப்படுத்தும் அப்பா. அதே போல் ஆண்டவரே, நடக்க போகிற ஸ்ரம்பான் நகரி சம்பிலான் ஸ்டேட் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் தலைவராயிருந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடும். இந்த தேசத்துக்கு, ஸ்டேட்டுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உமது ஆவியை ஊற்றும். நல்ல ஞானத்தை தரும், அறிவை தரும். யாருக்கு ஓட்டு போடணும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு பிரிவினை கொண்டாட மக்கள் வாய்களை அடைத்து போடும். மதத்தை கொண்டு வந்து மத சாந்தத்தை வைத்து ஓட்டு கேட்குற வாய்களை இயேசுவின் நாமத்தினால் அடைத்து போடும். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நல்ல அறிவை கொடும் ஆண்டவரே. உமது ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இந்த பழைய ஏற்பாட்டில் பாபேல் டவர் கட்டும் போத ஜனங்கள் பெருமையாய் இருந்தார்கள். ஆனால் அந்த பெருமையை நீ அழித்து போட்டீர். ஏன்னா எல்லாமே சமம்னு கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இதே ஸ்டேட்டில் ஆண்டவரே ஒரு நல்ல தலைவர்கள் எழும்பணும். எல்லா ஜனத்துக்கும் உண்மையாக இருக்கிற தலைவர்களாக எழும்ப, எல்லா மதத்தையும் சமமாய் என் மதம்னு பார்க்குற தலைவர்கள் எழும்ப கிருபை செய்யும்.
உமது ஆறுதல் வேணும் ஆண்டவரே. உமது தொடுதல் இந்த ஸ்டேட்டுக்கு வேணும் ஆண்டவரே. உம் கரத்தில் வேண்டுகிறோம். இது மட்டுமல்ல, உலகெங்கும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாம் தெரிந்து பட்டு கொள்ளுது ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் ஆசீர்வதியும். போர் நடக்கிற தேசத்துக்கு சமாதானத்தை தாரும். அப்பாவி ஜனங்கள் மறிக்காதபடி காத்தாரலும் ஆண்டவரே. உம் கரத்தில் வேண்டுகிறேன் அப்பா. அதிகாரம் வைக்கிற யாரும் சிறப்பாக எங்கள் யங்கடிப்படுத்துவானாகவும் அறிவுகளுக்காகவும் பிரதமருக்காகவும் உமது ஞானத்தை அருள செய்யும். ஜனங்கள் ஒருவர் மதிக்கவும் பொதுவான நம்பிக்கையை தேடுவோம். இத்தேசத்திலும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானத்தோடும் வாழ்வையும் நடத்தி அருளும். வாழ்வையை நடத்தி அருளும். ஆண்டவரையும் அது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊரார்களுக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக இந்த மாதம் பிறந்த நாள், திருமண நாள், அப்புறம் மிஸ்ஸஸ் மேரி சரஸ்வதி, மிஸ்டர் டேனியல் ஜோஷுவா கனகரத்னம் அண்ட் டிக்னஸ் மேரி, அவங்களுக்கு ஒன்று வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி. ஒன்று வருஷத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்வேன்னு சொன்னீர் ஆண்டவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களோட ஒவ்வொரு கோணலான காரியங்களை நீ நேராக்குவீர், கரடானங்களை சமமாக்குவேன்னு சொன்னீர் ஆண்டவரே. இந்த புதிய இந்த 90 வருஷத்தில் ஆண்டவரே, இந்த பிறந்த நாளில் அவரோட தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட வேண்டும் கரத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, பரீட்சைக்கு உட்காரவங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மிஸ் ஜெனி சான், இன்னும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவர்களோட படிப்பை நீர் ஆசீர்வாதியும் ஆண்டவரே. படிப்பு மட்டுமல்ல, அவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடத்துல உன் சத்தியத்தை பிறருக்கு சொல்லையும் உன் அன்பை வெளிப்படுத்தவும் கிறிஸ்து யாருன்னு அவர் பிரதிபலிக்கவும் நீர் நடத்தும் ஆண்டவரே. நீர் கிருபை செய்யும். நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை சேவிக்கவும் அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறவும் எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் நண்பருக்குள்ளும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபை அருள செய்யும் ஆண்டவரே. உமது இறக்கத்தின்படி வியாதியஸ்தர்களாகவும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் தங்களுடைய அருமையானவர்களை இழந்து வருந்தவர்களுக்காகவும் நம்பிக்கை அற்றவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்வதற்கும் அவர்களுடைய துன்பங்களை தொடக்கிறவர்களுக்கும் நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக அந்த நேரத்தில் கர்த்தாவே, வியாதியால் கஷ்டப்படுறவங்கள ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, யெகோவா ராஃபா சுகம் தரு தேவன். இப்பொழுது ஆண்டவரே, அவர்கள் எந்த இடத்துல வலிகளோடு பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல உமது தொடுதல் வேண்டியதாக இருக்குது ஆண்டவரே. நீர் தொட வேண்டும் கரத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. மிஸ்ஸஸ் மைதிலி, மிஸ்ஸஸ் க்ளோரி சரஸ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மேடம் ரூத் டேனியல், மிஸ்டர் பாலசுந்தரம், மிஸ்ஸஸ் மீனா, மிஸ்ஸஸ் ஆந்தனி சாமி, மிஸ்ஸஸ் சுமித்ரா நாய்கோ, மிஸ்டர் கோவித் சந்துரு, மிஸ்ஸஸ் நீமா, மிஸ்ஸஸ் கிறிஸ்டோஃபர் ஜார்ஜ், மிஸ்டர் நெல்சன் ஜெயக்குமார் மற்றும் நம்ம பிஷப் டாக்டர் டி சிவனபுராவ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் சுகத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அநேக நேரத்தில் அநேக கேள்விப்படுறோம் ஆண்டவரே. மன கஷ்டத்தோடு சில பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க கர்த்தாவே. அன்றைக்கி எங்கேயோ 2 பேர் போல் பார்த்தாண்டவர், 2 பிள்ளைங்க பழைய கட்டடத்துலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் ஸ்கூல்ஸில் சிறு பிள்ளைங்க கொலை செய்கிறாங்க கர்த்தாவே.
நாடு ரொம்ப மோசமான நிலைமை, பாதிப்பான நிலைமையில் இருக்கு. ஏன் இப்படி இருக்கு எங்களுக்கு தெரியல, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீ சிருஷ்டித்த தேவன் கர்த்தாவே. இந்த எல்லா காரியத்திலையும் நீக்கி போடும். பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தரும். அந்த ஈகோ மனசில் அந்த வெறி இதெல்லாம் எடுத்து போடும். அன்பை ஊற்றும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே உமது அன்பை ஊற்றும். நீ இருக்கேன்னு சொல்லும் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது எங்கே தப்பு நடக்குதுன்னு. மனம் முடிஞ்சு எத்தனையோ பேர் உயிர் உற்றுவோன்னு இருக்காங்க. அதெல்லாம் மாற வேண்டும். அவர்களுக்கு ஒன்று வாழ்க்கை இருக்குன்னு நீர் காட்டும் ஆண்டவரே. யார் மூலியமாய் உமது அன்பை வெளிப்படுத்தும் அவர்களை காப்பாற்றும். சரீரத்திலும் மனதிலும் ஆத்மா துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களை திடமனதாரும் நம்பிக்கையை, ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அவருக்குள்ளே அருள செய்யும். ஆண்டவரையும் அது இரக்கத்தின்படி மறுமை கூப்பிட்ட ஆத்துமாக்களை சிறப்பாக முன் நினைவு கூறுகிறோம். முன் மிஸ்ஸஸ் கிரேஸ் ஹோ 23 7 மாதம். ஆண்டவரே அவங்க ஆத்மா சாந்தி அடைய கிருபை செய்யும். உலகத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி. உம்மோடு நிச்சயமான வாழ்க்கையை வாழறதுக்காக நன்றி. இங்கே இருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லும், மற்றார் உறவினருக்கு ஆறுதல் சொல்லும். தொடர்ந்து அவர் செய்த பணியை அவர்கள் பிள்ளைகளோ குடும்பத்தினர்களோ செய்ய உமது இரட்சகர்னு கொண்டாட, இயேசுதான் இரட்சகர்னு தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். அவர்களை உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதனுக்கும் உமக்கு கைவிட அன்பாய் ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்கத்தில் உமக்கு உத்தம சாட்சியாய் ஜீவிக்க உமது பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் கறி கூர்ந்து அவர்களோடு நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தரல வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இதெல்லாம் ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கொண்டார். எனவே கடவுளின் கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்வோம் என்று உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். சற்று நேரம் மௌனமாயிருந்து நம்ம பாவங்களை அவர் முன் வைத்து மன்னிப்பு கேட்போம். பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் என்னுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மனித உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க அனுமதி தருகிறோம். ஆமென். தமிழத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவனில் சேர்ப்பாராக. சமாதானத்துக்கு எந்திரிச்சு நிற்போம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கற்றுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டோட சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள், வானத்திலும் பூமி உள்ளவை எல்லாம் உடையவைகள், எல்லாம் முன்னால் உண்டது உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உயர்த்துவதற்கு தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரனே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோஸ்திரங்களையும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீ சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்களை நீ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாக ஜீவன் அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உங்கள் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி என்று சொல்வோம். வல்லமையும் மகத்துவமும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. சபையார் முழங்கால் இடலாம், உட்காரலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்பாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாக இருக்கிறது. அருள் புரியும். அவர் தம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து உமக்கு சோசம் செலுத்தி அதை பிற்று சீசர்கள் கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி அவர்கள் ராப்பகிரம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்ததை மகிமையான பிரமத்தையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த எங்கள் புதிய சோதனை பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசிரியராக அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியார் எங்களை புதுப்பியும், உமது அன்பார் எங்களை ஏறி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அறிவிலும் பரிசுத்த ஆவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் முன்பின் நிற்கிற யாவரோடும் சர்வ வல்லமை பிதாவே, உமது துதிப்பாடலையுமே நாங்கள் வணங்குகிறோம். சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். நம்முடைய இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது: பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை கிறிஸ்துவனால் அநேகரால் நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை சமாதானம். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. ஆனால் தேவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிற அச்சனமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆதியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது
விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிந்தோடும் உன் இருதயத்தில் அவரை உனக்கு ஆகாரம் உட்கொள்வாயாக. தேவ பந்திக்கு எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. சோச ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தினாலும் எங்களை நீ போஷித்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம்.
எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். ஒரு துதியும் மகிமை உண்டாக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கும் பரிசு ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனி அவருடைய குமாரனாக நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தை போய் ஆண்டு செய்யுங்கள். பிறந்த நாள், கல்யாண நாள், லீவு நாள், கடைசி பட்டப்படும்